அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சித்த மருத்துவம் சார்ந்து நோய்களை எப்படி பரிகரிக்கலாம்? அதிலிருந்து எப்படி விடுபடலாம்? நோயிலிருந்து எப்படி எளிமையா வெளிய வரலாம்? அப்படின்ற பல்வேறு விஷயத்தையும், பல்வேறு விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்தையும் நம்மளுடைய காணொளியில தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில நெறைய சக்சஸ் ரிப்போர்ட்ஸ் எப்படி இருந்து எப்படி வந்தாங்க? அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு நம்மட்ட அப்ரோச் ஆகுறப்போ, அதில 4 மந்த்ஸோ அல்லது 6 மந்த்துக்கு பிறகு அவங்க எப்படி இருக்காங்க? அப்படின்ற நெறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள இதில வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய கன்சல்டேஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல ஃபார் நீட் கன்சல்டேஷன்ஸ்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் அலாட் ஆகி கன்சல்டேஷன்ஸ்க்கான ப்ராசஸ் எப்படி அப்படின்றதையும் ப்ராப்பரா உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் செய்வாங்க. ஸோ, இப்போ மைசெல்ஃப் டாக்டர் எஸ். மெரிஷ். அதாவது பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில பட்டப்படிப்பு படித்து, பட்ட மேற்படிப்பு படித்து, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் சார்ந்த நெறைய விஷயங்களும், விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள பகிர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில நெறைய நோய்கள் சார்ந்த விஷயங்கள்ல, குறிப்பா சித்த மருத்துவத்தில எப்படி அணுகணும்? இது மட்டும் இல்லாம பல்வேறு நோய் விஷயங்கள் கூடவே இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால வந்த இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு ஸ்பெஷலைஸ் பண்ணி நெறைய விஷயங்கள ஆல் ஓவர் இந்தியா எல்லா லாங்குவேஜஸ்லயும் கன்சல்டேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில நான் ஒரு சக்சஸ் ரிப்போர்ட்ட இந்த சமயத்தில உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும், பகிரணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ, முதல்ல ஒரு ஃபீமேல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 33 வயது மிக்க ஒரு நபர். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ அவங்களோட தன்னோட வேலை அப்படின்றது ஹோம் மேக்கர் தான். ஹவுஸ் மேக்கரா தான் இருக்கிறாங்க. ஸோ, அவங்களுக்கு வேறு எந்த விதமான வெளிய போகுறதுக்கோ, அல்லது வேலை செய்யறதுக்கோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. அழகா அவங்களுடைய சந்தோஷமா அவங்க ஊர்ல ஒரு கிராமத்தில அழகா சந்தோஷமா அவங்களோட வேலைய பார்த்து நீட்டா இருந்துட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு என்ன கன்சர்ன் அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஹெச்பிஎஸ்ஏஜி பாசிட்டிவ்னு ஒரு ரிப்போர்ட் மட்டும் குடுத்துருக்காங்க. அத மட்டும் வச்சிருக்கிறாங்க. பட் எந்த விதமான பழக்கமும் கிடையாது. அவங்க எடுக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே ஹோம் டயட் தான். அதாவது வாரத்தில ஒரு நாள் வெளிய சாப்பிடுவோன்ற கேரக்டர் கூட அவங்களுக்கு கிடையாது. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவுட் சைடு வொர்க்கர். கொஞ்சம் வெளிய இருந்து வொர்க் பண்ணிட்டு, ஒரு 10 டேஸ், 15 டேஸ்க்கு ஒரு முறை வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு வகையான ஒரு தொழில செய்யக்கூடிய ஒரு செல்ஃப் பிசினஸ் மேன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்தது நம்ம எப்படி இருப்போமோ, அல்லது நம்ம நிலைமை எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு பயம், பதட்டம் அப்படின்றது அவங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் வந்து நம்மள்ட்ட கன்சல்டேஷன்ஸ் எடுத்தாங்க. ஸோ, இப்ப இவங்களோட மெயினே என்னன்னா, ஃபியர் ஆஃப் லைஃப். எப்படி நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்? அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ் ஆக போறேன்? அப்படின்ற விஷயத்த தான் அவங்களோட முதல் பார்வையா வந்து இருந்துச்சு. ஆரம்பத்தில வரும்போது அவங்க சித்த மருத்துவம் சார்ந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்ல அப்படின்னாலும், பட் நம்மளோட கன்சல்டேஷன்ஸ், நம்மளுடைய விழிப்புணர்வு சார்ந்த பகுதி சார்ந்த இன்டர்வியூஸ் நெறைய வந்து பார்த்துருக்கிறாங்க. அவங்க 1 மந்த்தா நம்ம இத ஃபுல்லா பார்த்துட்டே இருக்கேன் சார். பட் உங்கள்ட்ட பேச தயக்கமா இருந்துச்சு. இன்னைக்கு தான் பேசுறேன் அப்படின்ட்டு ஒரு டேட்ல என்ட்ட பேசினாங்க. பேசின பிறகு அவ்ளோ அவங்க வந்து ஃபீல் பண்ணி, இந்த மாரி எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல சார். எனக்கு வந்த பிறகு லைஃபே போயிடும் போல இருக்கு அப்படின்ற மாரியான நெறைய விஷயங்கள பகிர்ந்திருந்தாங்க. உண்மையிலே அந்த பெயின் கேட்கிறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, பயப்படாதீங்க. உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுத்திருக்குன்னு ரிப்போர்ட்லாம் கேட்டிருந்தேன். அவங்க வந்து ரிப்போர்ட் அனுப்புறப்போ, ஜென்ரலா பாசிட்டிவ்னு மட்டும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மெயின் கன்சர்னே எனக்கு வந்தாலும் பரவால்ல சார். என்னோட குழந்தைங்களுக்கு வந்துறக்கூடாது. என்னோட குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்கான விஷயங்கள் செஞ்சிருக்கிறேன். பட் ஆனா வந்து அவங்களுக்கு போயிறக்கூடாது. நான் வந்து எப்படி போனாலும் பரவால்ல. என்னுடைய குழந்தைகளுக்கோ, என்னுடைய வீட்டுக்காரருக்கோ இந்த நோய் அப்படின்றது என்னுடைய அம்மா, அப்பாக்கோ அல்லது மாமியார், மாமனாருக்கோ அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்துறக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்கேன் அப்படின்றது தான் அவங்களோட முக்கியமான ஒரு பதிலா அவங்களுடைய காரணமா நம்மளோட கன்சல்டேஷன்ஸ்ல வச்சது. ஸோ, அப்போ உடனே பழைய ரிப்போர்ட் குடுங்கன்னு சொன்னதுனால, அவங்களுடைய ரிப்போர்ட்ட வந்து ஷேர் பண்ணாங்க. அதில ஹெச்பிஎஸ்ஏஜி பாசிட்டிவ்னு மட்டும் இருந்துச்சு. எப்பவுமே நம்ம சேனல்ல நம்ம விழிப்புணர்வு சார்ந்த பகுதிய குடுக்கறதுனால, பேஷண்ட்டோட முழு விவரமோ, அவங்களுடைய ஊரோ, அவங்களுடைய சொந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது எந்த விதத்திலயும் வெளிய சொல்லப்படாது, காட்டப்படாது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விதியா நான் வந்து கடைபிடிச்சுட்டு இருக்கிறேன். அந்த வகையில இந்த ஹெச்பிஎஸ்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வந்திருக்கு. என்ன மெத்தட்ன்னு கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நார்மல் வேல்யூஸ் கிடைச்ச டெஸ்ட்டுன்னு தெரியாது. இது காட்டெஸ்ட்ல பார்த்தாங்களா, எலைசால பார்த்தாங்களா எதுவுமே தெரியாது. ரேபிட் கார்ட்ல பார்த்தாங்களா எதுவுமே தெரியல. ஜென்ரலா பாசிட்டிவ் மட்டும் விட்டாங்க. பட் இந்த பாசிட்டிவ்னு குடுத்த பிறகு, அங்க உள்ள டாக்டர் அப்படின்றவங்க அதுக்கு அடுத்த கட்டமா, இதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கவே இல்ல. கம்ப்ளீட்லி அப்படியே ஸ்டாப் பண்ணி, அவங்கள வந்து இந்த மாரி இருக்குமா, உங்களுக்கு லிவர் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாரியான லிவர்ல வேற ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா பயத்த ஏத்தி அனுப்பிட்டாங்க. உடனே அவங்களுக்கு வந்து நம்மள்ட்ட இந்த இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த விஷயம் மட்டும் டெஸ்ட்டு. அப்புறம் நம்மள்ட்ட வந்து இந்த ரீசென்ட்டா ஒரு நடிகர் வந்து அவருடைய உயிர் வந்து இழந்தது. அவரோட இழப்ப வந்து எல்லாருமே நம்ம வந்து
ஒரு இறுதி அஞ்சலி வந்து எல்லாருமே செலுத்தியிருப்போம். அவருக்காக பிரார்த்தனை வந்து செஞ்சிருப்போம். இந்த சமயத்துல அப்ப அவங்களுக்கு என்னன்னா, இதே மாரி தான் நமக்கும் இருக்கு, நமக்கும் ஆயிடுமா அப்படின்னு நெறைய பேர் உடனே டவுட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. உடனே தான் கன்சல்டேஷன்ஸ் அதே டேவ்லயே நம்மள்ட்ட வந்து அப்ரோச் ஆகுறாங்க. உடனே அவங்களோட கொஸ்டின்ஸ், அவங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு, முதல்ல உங்களோட டெஸ்ட் அப்படின்றது அவுட்டேட்டட். முதல்ல அவுட்டேட்டடா இருந்தாலும் நாட் இன் அ ப்ராப்பர் வே. அத தெளிவு செய்யணும் அப்படின்ற விஷயத்த அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்ற விழிப்புணர்வ அவங்களுக்கு குடுத்துருது. உடனே அவங்களுக்கு ஜெனரல் டெஸ்ட்லாம் குடுத்துருந்தேன். குடுத்து அதாவது 23ஆம் தேதி டெஸ்ட் குடுத்தோம். 24ஆம் தேதி ரிப்போர்ட் வந்துருச்சு. இதெல்லாம் இந்த வாரத்தில நடந்த விஷயம். ஸோ, அப்ப என்ன அப்படின்னா, டெஸ்ட் ரிப்போர்ட் வெளிய வருது. வந்தோனே ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் எனக்கு அனுப்புறாங்க. சார் ஒரு ரிப்போர்ட் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் சார்ந்த விழிப்புணர்வு எதுவும் தெரியாது இல்லையா? ஸோ, அப்ப அவங்க வந்து உடனே எனக்கு அனுப்புறாங்க. அனுப்புனோனே ஹெச்பிவி டிஎன்ஏ அன்டிடெக்டட்ன்னு இருந்துச்சு. ஸோ, அப்ப நான் நெனச்சேன், ஓகே இவங்களுக்கு 5 வருஷமா இருந்தாலும் ஹெச்பிவி டிஎன்ஏ இஸ் வெரி சேஃப் லெவல். டிஎன்ஏல எந்த விதமான பாதிப்பும் இல்ல அப்படின்றத ஃபர்ஸ்ட் உறுதி செஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்த கட்டமாக அடுத்த பேஜ் பார்க்குறப்போ டிஎன்ஏ வந்து லெஸ் தென் வந்து ஐயு வந்து 10 தான் இருந்தது. அப்போ இன்னும் நமக்கு வந்து புரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, இன்னும் லோவர் ரெப்ளிகேட்டிவ் அதாவது டிடெக்டே பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. பண்ண முடியாத அளவுல இருக்கு. அப்போ வெரி வெரி லோ அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம். சரிம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்த ரிப்போர்ட்ஸும் வரும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இம்மீடியட்டா அடுத்த ரிப்போர்ட் அனுப்புனாங்க. எப்பவுமே இந்த மாரி ஒரு லாங் டேர்ம்ல இருக்கிறதுனால நான் எப்பவுமே லிவர்ல ஏதாவது ஹெப்பாடைட்டிஸ் இல்ல கார்சினோமா ஏதோ ஃபார்ம் ஆகுதா? அதுக்கான பாராமீட்டர்ஸ் எதுவும் இன்கிரீஸ் ஆயிருக்கா? அப்படின்னு கண்டிப்பா எல்லா பேஷண்ட்டுக்கும் செக் பண்றது உண்டு. ஆல்ஃபா ஃபீட்டோபுரோட்டீன் வெரி வெரி நார்மல். லெஸ் தென் 2. அதாவது ஒரு 4, 5 கூட இல்ல. வெரி வெரி நார்மல். லெஸ் தென் 2ன்ற லெவல்ல வந்துருச்சு. ஸோ, அப்ப இதுவுமே எனக்கு வந்து அடுத்த கட்டத்தில என்ன இதுவுமே லோவா இருக்கு. அப்புறம் சரி ஓகே அடுத்த கட்டம் அடுத்த ரிப்போர்ட் வருதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. உடனே அடுத்த ரிப்போர்ட் வருது. ஹெச்பிஎஸ்ஏஜி நான் ரியாக்டிவ் 0.27 அப்படின்னு சிமியா மெத்தட். சிஎம்ஐஏன்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தட்ல வந்து நாங்க அந்த டெஸ்ட்ட வந்து ரன் பண்ணியிருப்போம். ஸோ, இந்த மெத்தட்ல ரீசெக்கும் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்லி இந்த பேஷண்ட்டுக்கு நான் ரியாக்டிவ் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ, முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பாசிட்டிவ்னு சொன்னது, இன்னைக்கு அவங்களுக்கு தெளிவான ஒரு டெஸ்ட்ட வந்து ப்ராப்பரா பண்ணதுனால, அவங்களுக்கு ஒரு புது உயிர் வந்து வந்த மாரி இருக்கு சார். நீங்க சொல்றது வந்து அவங்க அந்த நெகட்டிவ்னு சொன்னோனே, அவங்க உடனே அந்த அந்த அவங்களோட அந்த அழுகை அப்படின்றது உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு ஒரு நியூ லைஃப் வந்த மாரி அவங்களோட அந்த விஷயம் வந்து நான் வந்து அந்த இடத்துல உணர்ந்தேன். உண்மையிலேயே இந்த மாரியான பேஷண்ட்டுக்கு நம்ம ஒரு சர்வீஸ் செய்றது அப்படின்றது உண்மையிலேயே எங்களுக்கு ஆத்மார்த்தமா இருக்கும். நல்ல ஒரு ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு இன்னொரு லைஃப் கிடைச்ச மாரின்றத விஷயத்த அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி நான் வந்து யார்ட்டயுமே இப்படி கன்சல்டேஷன்ஸ் பண்ணதில்ல சார். யாருமே எனக்கு டெஸ்ட் இந்த மாரி குடுத்ததில்ல. ஏன் இப்படி வந்து நான் இத இவ்வளோ நாள் பார்க்காம விட்டேன். பயந்துட்டே இருந்துட்டேன் சார். உங்களோட ஒரே ஒரு வீடியோ மட்டும் நான் வந்து பார்க்கல அப்படின்னா, இன்னைக்கு என் லைஃப் இந்த அளவுக்கு மாறி இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. சித்த மருத்துவம், சித்த மருத்துவர்கள் அப்படின்றவங்க எப்பவுமே ஒரு சாதாரண நீங்க வெளி தோற்றத்தில பார்க்கக்கூடிய சித்த மருத்துவம், சித்த மருத்துவர்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், உண்மையிலேயே சித்த மருத்துவம் செய்யக்கூடிய விஷயமோ, சித்த மருத்துவர்கள் செய்யக்கூடிய விஷயம் அப்படின்றது ஆழ்ந்து புரிந்து செய்யக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். கூடவே இஏஜி ரிப்போர்ட்டும் குடுத்திருந்தேன். அதாவது மத்தவங்களுக்கு பரவக்கூடிய தன்மை அப்படின்றது எதுவும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணியிருந்தோம். அதுவுமே அந்த பேஷண்ட்டுக்கு நான் ரியாக்டிவ்ல இருந்து வெரி வெரி சேஃபா இருந்தது. ஆன்டிபாடி மட்டும் இன்னும் புரொடியூஸ் ஆகல. அது மேபி ஃபியூச்சர்ல 10க்கு மேல வந்துச்சுன்னா, அந்த இன்ஃபெக்ஷனுக்கு புரொடெக்ட் ஆயிடுவாங்க. இப்போதைக்கு அது பெருசா வொரி பண்ணிக்க தேவையில்ல. பேஷண்ட் இஸ் நான் ரியாக்டிவ். ஸோ, இப்போ அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து வேக்சினேஷன் பண்றதுக்காக சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, அதன் பிறகு பிலிருபின் பாராமீட்டர் கம்ப்ளீட்லி நார்மல். 0.22, 0.10, 0.12 அப்படின்றது இருக்குது. டோட்டல் பார்த்தீங்கன்னா 0.22 தான். புரோட்டீன், அல்புமின், குளோபுலின், ஏஜி ரேஷியோ எல்லாமே வெரி வெரி நார்மல். ஸோ பேஷண்ட் வாஸ் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் மை கன்சல்டேஷன். ரொம்ப ரொம்ப திருப்திகரமா இருந்ததுன்னு சொன்னாங்க. நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் சார், எனக்கு அப்படியே ரொம்ப ஆறுதலா இருக்கு. இத்தன பேர் விஷயம் நீங்க சொல்றீங்க அப்படின்றது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதன் பிறகு லிவர் ஸ்கேனும் வந்து பார்த்துருந்தாங்க. கிரேட் 1 ஃபேட்டி லிவர் தான் இருக்கு. சைஸ் வந்து 13.8 சென்டிமீட்டர் தான் லிவரோட மெஷர் வந்து இருந்துச்சு. ஸோ, இட் வாஸ் வெரி வெரி நார்மல்ல இருந்துச்சு. ஸோ, இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு விழிப்புணர்வு செய்யக்கூடிய ஃபைனல் கன்டென்ட் என்ன அப்படின்னா, ப்ராப்பரா டெஸ்ட் எடுங்க. அரைகுறையா டெஸ்ட் எடுக்காதீங்க. தேவையில்லாத டெஸ்ட் எடுத்து தேவையில்லாம மாட்டிக்காதீங்க. நெறைய பேருக்கு வந்து டெஸ்ட் கண்டத நீங்க பண்ணி நீங்களே உங்களோட ஓன்ல பண்ணிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து அத நிறுத்துங்க. ப்ராப்பரா ஒரு சித்தா கன்சல்டேஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட வைரல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க? இப்ப சித்த மருத்துவத்தில ஸ்பெஷலா நான் இந்த மாதிரியான விஷயத்த வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ, அப்படின்றப்போ என்னோட கன்சல்டேஷன்ஸ்ல நான் உங்களோட ரிப்போர்ட்ட பார்த்து என்ன சொல்றேன்? ஏன்னா, நான் ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா, இட் இஸ் வெரி வெரி ப்ரீஷியஸ் ஒன். உங்களுக்கு லைஃப்ல நான் ஒரு விஷயத்த ஒதுக்குறேன். ஸோ, அப்படின்றப்போ மேக் இட் சென்ஸ். அத கண்டிப்பா ஒரு உருப்படியா நம்ம அத வந்து ப்ராப்பரா பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த நான் தெளிவா விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்கிறேன். அப்புறம் ப்ராப்பரா அன்ரேட்டட் ஃபெல்லோஸ் அப்படின்ற அதாவது இத பத்தி அறவே தெரியாத
விஷயம் சொல்லக்கூடிய நபர்களோட சொல்லக்கூடிய வார்த்தைகள தயவு செய்து பிலீவ் பண்ணாங்க. இந்த பேஷண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரிலேட்டிவ்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன் வந்து இருக்கிறாங்க. அந்த பெர்சன்ட்ட வந்து அவங்க பேசிக்கலி அவங்க ஒரு மெடிக்கல் ஃபீல்டு சம்மந்தமான விஷயங்க. என்ன சொல்ட்டாங்க அப்படின்னா, "சார் இந்த மாரி வந்து எனக்கு இப்படிலாம் சொன்னாங்க சார். அதாவது வீட்ல சாப்பாடு வந்து நீ வைக்கிற சாப்பாட குழந்தைக்கு குடுக்காத. அதாவது நீ வைக்கிற சாப்பாடு உனக்கு தனியா வச்சுக்கோ. நீ குழம்பு வைக்கிறது தனியா வச்சுக்கோ. குழந்தைக்கு தனியா வச்சு குடு. நீ சாப்பாடு ஒரு குழந்தைக்கு ஊட்டுனாலே அவங்களுக்கு வந்து பரவிடும். ஸோ ரொம்ப ரொம்ப தள்ளிடு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா இருங்க. ரொம்ப இது ஏதாவது இதாச்சுன்னா கண்டிப்பா பரவிடும்." அப்படின்ற மாரியான விஷயத்த வந்து சொல்லி, அவங்க வந்து எதுக்குடா அங்க பேசணும் அப்படின்ற மாரியான ஒரு மனநிலை அவங்க சொல்லல. பட் இருந்தாலும் அத பேச்சுல நான் உணர்ந்தேன். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து சொன்னாங்க. உண்மையிலேயே நீங்க பயப்படாதீங்க. அண்ட் நான் ஒரு சில டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். அந்த டெஸ்ட்டையும் அந்த 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 பர்ட்டிகுலர் பெர்சன் வந்து பார்த்துட்டு, இது சாதாரண டெஸ்ட் தான் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. நீங்க போய் காட் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட் டெஸ்ட் இஸ் வெரி வெரி பேசிக் அப்படின்றதே தெரியாம, இந்த மாதிரியான விழிப்புணர்வு தெரியாம மருத்துவம் சார்ந்த நபர்கள் நெறைய பேர் இருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவோட கருத்து. தயவு செய்து நீங்க கேட்கிற ஆள் தெளிவா சொல்றாங்களா? நீங்க ஒரு சித்த மருத்துவர்ட்ட பார்க்குறீங்க அப்படின்னா, தெளிவா எங்கள மாரி ஆட்கள்ட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியம் என்பத தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். ஹெல்த் கேர் புரொஃபஷனல்ஸ், நர்சஸோ, லேப் டெக்னீஷியன்ஸ் அப்படின்றவங்க உண்மையிலேயே இந்த சமுதாயத்தில ரொம்ப முக்கியமான மேம்பட்ட நபர்கள். உங்களோட பிளட் எல்லா விஷயத்தையும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நாங்க கூட டாக்டர்ஸ் ஹேண்டில் பண்ண மாட்டோம். அவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. அப்போ நீங்க இந்த நோய பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டியது மிக்க மிக்க அவசியம் அப்படின்றத புரிந்து கொண்டு, இந்த பேஷண்ட் நல்லா அடுத்த ஸ்டேஜ்க்கு நான் ரியாக்டிவ் கம்ப்ளீட்லி எதுவுமே இல்ல அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு 5 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்காங்க. இந்த 5 வருஷம் அவங்க பட்ட கொடுமைகள், நாள் ஃபுல்லா தூங்காம, நைட்லாம் அழுது, எத்தனையோ விஷயங்கள் கஷ்டத்த அனுபவப்பட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாரி இதுலயும் நெறைய பேர் இத வந்து பார்க்குறவங்களும் இதே மாரி இருப்பீங்க. தயவுசெய்து இந்த மாரி இருந்தா, கண்டிப்பா கன்சல்டேஷன்ஸ் எடுத்து அடுத்த ஸ்டேஜ் மூவ் பண்ணுங்க அப்படின்ற விழிப்புணர்வ இந்த வீடியோ மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விழிப்புணர்வு சார்ந்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.